BMW கார்னா சும்மாவா? இப்பதாங்க இந்த காரை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில காரா BMW 520d கார்ல இன்ஜின் சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட அப்படியே வீல் அலைன்மெண்ட்டும் வாட்டர் வாஷும் பண்ணிடலாம்னு இங்க கொண்டு வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை முடிச்சலாம்னு உள்ள ஏத்திட்டேன். நான் முதல்ல சென்சார் டார்கெட் எல்லா வீலுக்கும் மாட்டிட்டு ரன் அவுட் ப்ராசஸ் பண்ணி முடிச்சு கேஸ்டர் ப்ராசஸ் வந்ததும் காரை பார்க்கிங் மோட்ல போட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டு பிரேக் லாக்கையும் வச்சுட்டு அப்படியே டர்ன் பிளேட் லாக்கை எடுத்து ஸ்டியரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி சென்டர் பண்ணேன். அப்போ ரீடிங்கை பார்க்குறப்ப ரியரில் கேமரா ரீடிங் மாறி இருந்துச்சு, ஃப்ரண்ட்டில் டோ ரீடிங் மாறி இருந்துச்சு. இந்த காரில் ஃப்ரண்ட்டில் டோ மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் ரியரில் இருந்து ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணி ஸ்டேரிங்கை சென்டர் வைக்கிறப்ப ஸ்டேரிங் பிளே அதிகமாக இருக்கிறது தெரிஞ்சது. போச்சுடா, இவ்வளோ பிளே இருந்தால் எத்தனை முறை காரை உள்ள ஏற்றி வீல் அலைன்மெண்ட் பார்க்க போகிறேன்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா ஸ்டேரிங் பிளே இருந்தால் ஸ்டேரிங் செடி கிடைக்காது. அதுவும் இல்லாமல் கார் ஒரு பக்கமாக இழுக்க கூட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஸ்டேரிங்கை செடி பண்ணி லாக் வச்சுட்டு ரியரில் மாறி இந்த ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ண போனேன். இப்போ நீங்கள் பார்க்குறது டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய லோவர் ஆம். ஆனால் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய போல்ட் மேலே இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நானும் தலையில் ஒட்டடை ஒட்டி இருக்கிறது கூட தெரியாமல் வேலையில் மூழ்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கேமரா அட்ஜஸ்ட் பண்ண தான் ட்ரை பண்ணேன். ஆனால் ரீடிங் ஒரு அளவுக்கு மேலே வரல. நான் எவ்வளவோ போராடி ஒரு வழியாக கேமரா ரீடிங்கை ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ரியர் டோ ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி வேலையை முடித்தேன். ஏற்கனவே ஸ்டேரிங்கில் பிளே இருக்கு, இப்போ கேமரா ரீடிங்கும் வேற வரல. இன்னும் என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு ஃப்ரண்ட்ல மாதிரி இந்த டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்ட்ராய்டு நட்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரீடிங் வந்ததும் லைட் வச்சு வேலையை முடிச்சிட்டேன். இப்போ ஓவராலாக எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் பிரிண்ட்டை போட்டு முடிச்சுட்டு ஸ்டேரிங்கை பார்க்குறப்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. நான் காரை வாட்டர் வாஷ் பண்ண விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சதும் காரை டெஸ்ட் போலான்னு ஓட்டி பார்த்தா என் கண்ணே என்னால் நம்ப முடியல. ஸ்டேரிங் செடியா இருந்ததோட கார் தன்னோட ஸ்டெபிலிட்டி இழக்காம நேரா போச்சு. அப்போதான் BMW கம்பெனி எப்படிப்பட்ட காரை கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சது. கார் எந்த ஸ்பீட்ல போனாலும் ஒரே மாதிரி பொசிஷன்ல ஸ்டேரிங் இருந்துச்சு. இப்போ BMW கார் எப்படியாப்பட்ட கார்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஆனா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பகலா கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஏதாவது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.